கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தன் மக்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இன்றைக்கி அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் வாயிலாக உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நாம் என்ன முடிவை எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த முடிவை நமக்கு கொடுப்பதற்கு, அந்த முடிவு நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அது நல்ல முடிவாக இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா? ஒரு விஷயத்துக்காக ஒரு தேர்வு எழுதிட்டு தேர்வினோட முடிவை நாம் எதிர்பார்த்துருப்போம். அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிட்டு அதனோட முடிவை எதிர்பார்த்துட்ருப்போம். அல்லது திருமண காரியங்களுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதற்கான முடிவை எதிர்பார்த்துட்ருப்போம். இப்படி நம்ம ஏதாவது ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில். அது நன்மையானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ நமக்கு அது முடிவு தெரியணும். சில நேரங்களில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க, அப்புறம் அது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே வேறொரு வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் காத்துருடா, இதனோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்த முயற்சி எடுக்கலாம். ஒருவேளை இது நீ நல்லா பண்ணியிருந்தீன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ எப்படி நல்லா அந்த செஞ்சுருக்கிறீல்ல, அது உனக்கு நல்ல முடிவு தானே வரும், அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் பதட்டப்படாத அப்படி சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்லும்படியாக நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற முடிவு. நம்ம எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் தீமையானதை ஒன்றை நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லையா? நன்மையானதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அது நமக்கு நல்லதாக இருக்கணும். நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இந்த உலகத்தில் வாழலைன்னா பரவாயில்ல, பெரிய ஐஸ்வர்யமான இந்த உலகத்தில் வாழலைன்னா பரவாயில்ல, அன்றாட பிழைப்புக்கேற்றபடி கடவுளுக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து சமாதானத்தோடவும் சந்தோஷத்தோடவும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, நாம் எதிர்பார்த்துருக்கிற முடிவு. அப்போ இப்படிப்பட்ட முடிவை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை நினச்சிக்கிட்டே இருப்பார். அந்த ஏற்ற காலம் வர்றப்ப அந்த முடிவை நான் உங்களுக்கு நன்மையானதாக தருவேன் அப்படிங்கிறது அதை நினச்சிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். உங்களையும் என்னையும், ஐயோ இவங்க எதிர்பார்த்துட்ருக்கிறான், என்னுடைய மகன் எதிர்பார்த்துட்ருக்கிறான், அவனுக்கு நல்ல முடிவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை நினச்சிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை நான் மறந்துடல, அது எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை தருவேன். அப்பா கிட்ட ஒரு மகன் போய் என்ன கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, சரிப்பா வாங்கி தரேன், இன்னும் அதுக்கான வயது உனக்கு வரல. ஒரு 8வது படிக்கிற பையன் ஒரு 10வது படிக்கிற பையன் போய் கேட்குறான்னு வைங்களேன். அப்போ உடனே அரசாங்கமே 18 வயசுக்கு அப்புறம்தான் உனக்கு ஓட்டுநர் உரிமமே கொடுக்க சொல்லியிருக்குது. அப்போ அதுக்கு முன்னால் நீ என்ன பண்ணக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது, நான் உனக்கு வாங்கி தரவும் மாட்டேன், 18 வயசு ஆனதுக்கு பிறகு நான் உனக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன்னு சொல்லி அப்பா தன்னுடைய மகனுக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் அதுக்கு இது தருணம் அல்ல, அதற்கான காலம் அவனுக்கு வரணும், வயது அவனுக்கு வரணும், அப்போ அவனுக்கு கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பார். அது தீமையானதாக இருக்காது, கண்டிப்பாக நன்மையானதாக இருக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னால் அவர் ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும்.
சாலை விதிகளை மீறினதாக இருக்கும், அரசாங்கத்தை மீறினதாக இருக்கும், எப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் பார்த்தீங்களா. அப்பையும் நான் சொன்னேன் வேண்டான்னு. அடிக்கடி அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டிய நிலைமை வந்தது. அந்த மாதிரி தான் நம்முடைய அப்பா மாதிரி, நம்முடைய பெற்றோர்கள் மாதிரி தான் கடவுள் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும் அந்த ஒரு நல்ல முடிவு உனக்கு தீமைக்கானதாக வரக்கூடாது, நன்மைக்கானதாக இருக்கணும். அதை ஏற்ற காலத்தில் நான் உனக்கு தருவேன், அதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏற்ற காலம் வருகிறது. அந்த காலத்தில் கர்த்தர் அதை நன்மையானதாய், நன்மைக்கு ஏற்றதாய் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தரோட சமூகத்தில் காத்துருங்க. அந்த முடிவு நிச்சயமாகவே நன்மையானதாக இருக்கும். வேதம் சொல்லுது அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தீமைக்கான ஒன்றையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர காத்திருக்கிறார். காலம் வரும், நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த முடிவை நன்மையானதாக மாற்றி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊழியத்திற்கு அது மிக உதவியாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்களுக்கு கொடுக்கிற அந்த நினைவு உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். நீர் சொல்லி இருக்கிறீர், அப்போ அந்த நினைவை நான் அறிந்திருக்கிறேன், நான் மறக்கலை, அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் அந்த முடிவானது தீமையானதாக அல்லாமல் நன்மையானதாய் நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய வசனங்களை பின்பற்றி, உடைய வார்த்தைகளை பின்பற்றி, உடைய போதனைகளை பின்பற்றி ஆண்டவரே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக வாழ்ந்து காண்பித்திருக்கிற அந்த வாழ்வியல் முறையை நாங்கள் பின்பற்றி வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த வசனங்களை பின்பற்றி அதன்படி நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தாரும், அது நன்மையானதாக இருக்குது. தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.